ஒரு நாள் புத்தர் ஒரு மரத்தடியில உட்கார்ந்துருக்காரு. அவர் அங்க உட்கார்ந்துருக்கிறது பிடிக்காத ஒருத்தன் அவர்கிட்ட போய் அவரை கண்ணா பின்னான்னு பேசுறான். ஆனா புத்தர் அவன் சொல்ற எதையுமே காதல வாங்காம அமைதியாவே உட்கார்ந்துருக்காரு. இவர் என்ன எதுவுமே பேச மாட்டாருன்னு இன்னும் மோசமா அவன் பேச ஆரம்பிக்கிறான். மணிக்கணக்கா அவரை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா புத்தர் எதுவுமே சொல்லல, அமைதியாவே உட்கார்ந்துருக்காரு. திட்டியே சோர்வான அவன் புத்தர்கிட்டே கேட்கிறான், நான் இவ்வளவு நேரம் உங்களை திட்டினேனே, உங்களுக்கு என் மேல கோவமே வரலையா, என்ன திட்டணும்னே தோணலையா? அதுக்கு புத்தர், நீ சொன்ன எந்த வார்த்தையுமே நான் ஏத்துக்கல, அப்புறம் எதுக்கு நான் உன் மேல கோவப்பட போறேன்? அவனுக்கு இப்பவுமே புரியல. நான் தான் உங்களை திட்டினேனே, நீங்க அதை காதுல வாங்கிக்கிட்டு தானே இருந்தீங்க. புத்தர், நீ ஒருத்தனுக்கு தங்க காசு கொடுக்குற, ஆனா அதை அவன் வாங்கிக்கல. இப்ப அந்த தங்க காசு யாருக்கிட்ட இருக்கு? அது ஒன்னட்ட தானே இருக்கு. இதே மாதிரிதான் நீ திட்டின ஒவ்வொரு வார்த்தையுமே நான் ஏத்துக்கல, அப்ப அந்த திட்டின வார்த்தையெல்லாம் இப்ப யாருக்கிட்ட இருக்கு? அது ஒன்னட்ட தானே இருக்கும். புத்தர் சொன்னதும் தான் அவனுக்கு தெளிவு வருது. அவன் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நம்மளை பிடிக்காதவங்க நம்மள மோசமா பேசுவாங்க. அவங்க சொல்ற எதை